ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் மறங்குதான் பார். ஸ்கிரீன் வழங்குதாப்புல. ஓகே, சரி. காணி கேள்வி வாசிக்கிறேன். சீலன் என்பவர் கம்பெனி ஒன்றின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 80,000 முதலீடு செய்தார். பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் 40,000. அடி ரூபாய் 80,000 முதலீடு செய்தார். இவரு ரூபாய் 80,000 என்ன செய்யறாரு? முதலீடு செய்தார். பங்கொன்றின் விலை, பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் எவ்வளவா? 40 ரூபாய். 40 ரூபாய். முதலாவது, அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு இருக்கிறார். அவர் கொள்வனவு செய்த பங்குட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு இருக்கிறார். நோமலா சொல்றா, ஒரு மார்க்கர் 40 ரூபாய், எங்கள்கிட்ட 80,000 ரூபாய் சல்லி இருக்குது, அந்த 80,000க்குமே நாங்க மார்க்கர் வாங்க போறோம் அப்படின்னா நாங்க வாங்கின மார்க்கர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டேன். நீ என்ன செய்வார்? ஒரு மார்க்கர் 40 ரூபாய், சல்லியோ இருக்குது 80,000. 80,000 நீ 40ஆல பிரிச்சா மார்க்கர் எண்ணிக்கை வரும் எனக்கு. எங்களுக்கு சமன்பாடு தெரியும். பங்குகளின் எண்ணிக்கை என்ன? பங்குகளின் எண்ணிக்கை சமன் முதல் கீழே பங்கு ஒன்றின் விலை. முதல் எவ்வளவு பிள்ளைகள்? 80,000. என்னடா 80,000? ஒரு பங்குட விலை எவ்வளவு? சந்தை விலை எவ்வளவு? 40 ரூபாய். சூரியக்கிட்ட பாப்போமா? இந்த சைபரை கேன்சல் பண்ணும். இங்க நான் உண்டு, இங்குள்ள எவ்வளவு பங்கு எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 2,000 பங்குகள். 2,000 பங்காளி. வெரி குட். 2,000 பங்குகள். என்ன பண்ணுது? 2,000 பங்கு. இந்த முதலாவது கேள்வி எங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கு வந்து டவுட் இருக்கா? கிளியர். 2,000 போமா? 2,000 போமா? 2,000 போமா? 2,000 போமா? பங்கொன்றுக்கு கிடைக்கும் ஆண்டுக்குரிய பங்கு இலாபம் ரூபாய் 4 எண்ணி அவருடைய ஆண்டு வருமானத்தை காண்க. ஒரு பங்கு லாபம் என்னடா? கம்பெனியினால அங்க பங்குதாரிக்கு கொடுக்கப்படுகின்ற பணம் தான் பங்கு லாபம். என்ன? அந்த கம்பெனியினால, ஒரு குறித்த கம்பெனியில அவர் பங்கு வாங்க போறாரு, அந்த பங்கு வாங்கின அந்த கம்பெனியினால அந்த பங்குதாரருக்கு கொடுக்கின்ற பணம் தான் என்னது? பங்கு லாபம். என்ன? அப்போ ஒரு பங்குக்கு ரூபாய் எவ்வளவு பங்கு அந்த கொடுக்குது கம்பெனி? 4 ரூபாய். 4 ரூபாய். நம்மள்ட்ட எத்தனை பங்குகள் இருக்குது? 2,000 பங்குகள் இருக்கு. 2,000 பங்குகள் இருக்கு. இப்ப பங்கு லாபம் தானே, ஆண்டுக்குரிய பங்கு லாபம் தானே இருக்கிறான். ஆண்டு பங்கு இலாபம் சமன் பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கு லாபம். பங்குகள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும் 2,000. ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கம்பெனி கொடுக்குதோ, ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குதோ? 4 ரூபாய். அப்ப எவ்வளவு வரும்? 8,000. ஒரு வருஷத்துக்குரிய பங்கு லாபம் எவ்வளவு அவனுக்கு வரும்? 8,000 ரூபாய். மனசிலாயும்? வெரி குட். மூணாவது மேற்படி பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலிட்ட தொகையை
வங்கி ஒன்றில் ஆண்டுக்கு 12% வட்டி கிடைக்கும் நிரந்தர வைப்பில் முதலீட்டிருந்தார். வருட இறுதியில் கிடைக்கும் வருமானம் பங்குகளினால் கிடைக்கும் ஆண்டு வருமானத்திலும் பார்க்க எவ்வளவு நாள் கூடியது அப்படின்னு கேட்கிறான். இந்த காசை பங்குகள் எடுக்காம இதே காசு எவ்வளோட பிள்ளையாரோ 80,000 அந்த 80,000 இந்த பங்குல போடாம அப்படியே கொண்டு போய் பெங்குல போட்டாங்க. பங்குல போடாம பெங்குல போட்டான்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அவருக்குரிய வருமானம் வந்திருக்கும். அந்த பெங்குல போடும்போது அந்த பேங்க் மூலமாக அவருக்கு கொடுக்கின்ற வட்டி வீதம் எவ்வளவுடா? 12%. அவன் என்ன சொல்றான், இதே பணத்தொகைய அதாவது இந்த 80,000 சல்லியே 100க்கு 12% படி ஒரு வருஷத்துக்கு கொடுத்தால் இத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுத்தான்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு கொடுப்பான்னு சொன்னா அந்த ஒரு வருஷ கடைசியில அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னா விஷயம். ஓகே, இந்த ரெண்டு சைடு கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிக்கணும். மிச்சமா இருக்கிறது 800 காரன் 12. வாங்க பெரியப்பா 12 800 அளவு இருக்கும். 0 0 8 10 சரி ஒன்று மிச்சம். சாரி 8 16 காரன் ஒன்று மிச்சம் 8 8 9. அப்ப அவருக்கு வருமானம் எவ்வளவு வந்திருக்கும்? 9,600 ரூபாய். அப்ப பங்குல போட்டா அவருக்கு லாபம் கூட வருதா, பெங்குல போட்டா வருதா? பங்குலையா பெங்குலையா? பெங்குல போட்டா தான் வரும். பங்குல போட்டா வராது. நல்ல ரைமிங் கொண்டு வருது நமக்கு. பங்குலையா பெங்குலையா? அடுத்த கேள்வி. அவன் என்ன சொல்றான்? பங்குகளினால் கிடைக்கும் ஆண்டு வருமானத்திலும் பார்க்க எவ்வளவு கூடியது? இவரை விட எவ்வளவு கூடி? 1,600 கூடியது. ஆகவே 1,600 ரூபாய் கூடியது. இப்ப 4வது எழுதிப்போம். என்ன நான் படிப்பிக்கிற விளங்குதா? என்ன பாடுறா? கிளாஸ் ஐடியா இருக்கா? வேற எங்க சரி ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஐடியா இருக்கா? செட் பண்ணி தரவா? சயின்ஸ் பாடத்தின் கிளாஸ்ல நடக்காது சார். சயின்ஸ் பாடம் நான் படிப்பிக்கவா? சயின்ஸ் நான் நல்லா படிப்பேன். சயின்ஸ் சரி சார். சயின்ஸையும் படிப்பிச்சு மெட்ஸையும் படிப்பிச்சா குழம்பிடுவீங்களே. அப்புறம் நான் சொல்லுவேன் சயின்ஸ் தான் நல்லன்னு ஒரு நாளைக்கு சொல்லுவேன், இன்னொரு நாளைக்கு சொல்லுவேன் மெட்ஸ் தான் நல்லன்னு சொல்லுவேன், இன்னொரு நாளைக்கு சயின்ஸ் தான் நல்லன்னு. நீ எதை எடுப்பாய்? சிக்கலா போய் பச்சப்பை வாயத்தோட புளிச்சட்டி பொத்துவாய. நானாக வாசி பார்ப்போம். 2வது வருடத்தில் சரியா 2வது வருடத்தில் பங்குகளினால் கிடைக்கும் ஆண்டு வருமானம் மேலே 2ல் கிடைத்த வருமானத்தை விட 50% அதிகரித்தது எனின் 2வது வருடத்தில் பங்கொன்றுக்கு கிடைக்கும் பங்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு அடே கேள்வி நல்லா வாசிச்சுக்கோ. நல்லா பார். 2வது வருஷத்துல எப்படி இது முதல் வருஷத்துல நடந்த சம்பவம் தானே இது. 2வது வருஷத்துல நான் சின்ன வழங்குறேன் தானே, என்னை டச் பண்ணிக்கோ, நான் பெருசா வழங்குவேன். சரி கவனி. 2வது வருடத்தில் பங்குகளினால் கிடைக்கும் ஆண்டு வருமானம் மேலே 2ல் கிடைத்த வருமானத்தை விட மேலே 2ல் கிடைத்த வருமானம் எவ்வளவு? பிள்ளைகள் பார்த்து சொல்லும். 8,000 ரூபாய் வருமானத்திலும் விட 50% அதிகரித்தது. இது 50%. இதுல அரைப்பங்கு எவ்வளவு? 4,000. அப்போ 4,000 அதிகரிச்சுன்னா 8,000 பிளஸ் 4,000 தான் இப்ப வருமானம். ஒத்துக்கொள்றியா? முதலாவது வருஷம் 8,000, இது அரை வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷம் கூடுது அப்படின்னா அந்த 8,000 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 வரும். அதனாலதானே 50% கூடுதுன்னு சொல்றான். அப்போ டோட்டலா இப்ப எவ்வளவு வருது? 12,000 பங்கு லாபம் வருதுன்னா அந்த கம்பெனி அவர் 2வது வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குது? இதுதான் கேள்வி.
எங்களுக்கு சமன்பாடு தெரியும். ஆண்டு பங்கு லாபம் சமன் பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கு லாபம். இதானே ஆண்டு பங்கு லாபம் சமன் ஆண்டு பங்கு லாபம் சமன் பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கு லாபம். ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு தந்திருக்கிறாங்க? 2ஆம் வருஷத்துக்கு ஆண்டு பங்கு லாபம் எவ்வளோடா? 12,000 ரூபாய். 12,000. பங்குகள் எண்ணிக்கை எத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 2,000. ஒருத்தர பங்கு லாபம் எங்களுக்கு தெரியுமா? தெரியா 2000 பேருக்கு வந்தால் பிரிபடும். நமக்கு டெஸ்ட் இருக்காது. இந்த 3 சைபரையும் கேன்சல் பண்ணணும். 12 2 பிரிச்சா எவ்வளோடா? 6. சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சைபர் வரும். 12,000 6 ரூபா. 6 ரூபா. ஆரம்பத்துல பங்கு லாபம் எவ்வளவு தந்தான்? 4 ரூபாய். 4 ரூபா. இப்ப எவ்வளவு? 6 ரூபாய் தரான். ஓகே, இப்ப எங்கட புள்ள சொல்றோ, இந்த பங்கு லாபத்துல உனக்கு என்ன கஷ்டம்? இந்த பங்கு சந்தையின் விஷயத்துல உனக்கு என்னடா கஷ்டம்? ஒன்றுமில்ல. குறித்த கம்பெனியில் பங்கு ஒன்றின் விலை ரூபாய் 50. கம்பெனியானது வருடம் ஒன்றிற்கு ஒரு பங்குக்கு ரூபாய் 2 பங்கு லாபமாக வழங்குகின்றது. அப்ப பங்கொன்றின் விலை, ஒரு பங்குட விலை எவ்வளவு சொல்றான்? ரூபாய் 50. ரூபாய் 50. இதே பங்குக்கு பங்கு லாபமாக பங்கு லாபமாக ரூபாய் 2 ரூபா கொடுக்கிறான். ரூபாய் 2 ரூபா கொடுக்கிறான். சரத் இக்கம்பெனியின் பங்குகளை வாங்குவதற்கு ரூபாய் 25,000 முதலீடு செய்யறார். சரத் எவ்வளவு கொடுக்கிறாரு? ரூபாய் 25,000 முதலீடு செய்யறார். சரத்துக்கு கிடைக்கும் பங்குகளின் எண்ணிக்கையார் அப்படின்னு இருக்கிறார். சரி, அப்போ பங்குக்கு சமன்பாடு என்ன? பங்குகள் எண்ணிக்கைக்கான சமன்பாடு முதல் கீழ் ஒரு பங்கின் விலை. பயங்கரம். முதல் எவ்வளவு? 25,000. பங்கொன்றின் விலை 50 ரூபாய். எவ்வளவு? 50 ரூபாய். இதை கேன்சல் பண்ணும். என்ன பிள்ளை 5 5 பிடிச்சோம். 25 ரூபாய். எத்தனை பங்குகள் வந்திருக்கு பிள்ளைகளுக்கு? 500 பங்குகள் வந்துச்சாடா? பயங்கரம். அடுத்தப்பா சரி, இப்ப மெலிஞ்சிட்டேன் தானே இல்லையா? இல்ல சரி, இந்த மாதிரி ஒரு மனசாட்சி மெலிஞ்சிருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சா போயிருக்கீங்க. நீங்க எப்ப சாரோடமா இருந்தீங்க? நீ பார்க்கலே, நீ பார்த்திருந்த கதை அரைச்சிருக்க மாட்டேன். கடைசியா போன வருஷம் வந்ததுக்கு எங்க ஆண்டதுக்கு. சரி, ஓகே. 2வது, சரத் பங்குகளுக்காக ஒரு வருடத்தில் கிடைக்கும் பங்கு லாபம் எவ்வளவு இருக்கிறான்? ஒரு வருஷத்துல சரத்துக்கு கிடைக்கிற பங்கு லாபம். சரத்த பங்குகள் எண்ணிக்கை எத்தனை அடிக்குது? இப்போ 500. ஒரு பங்குக்கு கம்பெனி எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குதோ 2 ரூபாய். அப்ப பங்கு லாபம் என்ன? பங்குகள் எண்ணிக்கை தர ஒரு பங்குக்கான பங்கு லாபம் தர. எவ்வளவு பங்கு லாபம்? 1000. 1000 ரூபாய். கிளியர் தானே? கஷ்டமா? அடுத்து பாப்போமே. 3000 பார்ப்போம். இக்கம்பெனியின் பங்குகளை வைத்திருக்கும் கமலுக்கு ஒரு வருடத்தில் ரூபாய் 2,500 பங்கு லாபம் கிடைத்தது எனின் அவர் கம்பெனியில் முதலீடு செய்த பணம் எவ்வளவு?
ஒரு வருஷத்துல அவருக்கு எவ்வளவு பங்கு இந்த லாபம் கிடைக்குதாம்? ஒரு வருஷத்துல 2500 ரூபாய் கிடைக்குது பங்கு லாபம் மட்டும். பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 500. என்ன பங்கு லாபம் தெரியுமா எங்களுக்கு? தெரியுமா? சரி. தெரியாது. இல்ல. பங்கு லாபம் ஒரு வருஷத்துல பங்கு லாபம் 2500 ரூபாய். அப்ப இந்த 2500 எப்படி வரும்னு சொன்னா பங்குகள் எண்ணிக்கையால பங்கொன்றுக்கான பங்கு லாபத்தால பெருக்கணும்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த 2500 ரூபாய் வரும். 2500 சமன் பங்குகள் எண்ணிக்கை 500 தெரியும். ஒட்டுமொத்தம் 500 பங்குகள் இருக்கு. ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியுமா? இப்போ ஆரம்பத்துல 2 கொடுக்கும். இப்ப தெரியுமா? தெரியல. 500 பேருக்கு வந்தால் பிரிக்கும். இப்ப வாங்க சொல்லுவோம். இந்த ரெண்டு செயல்களை 5 பிரிச்ச வந்து எனக்கு அஞ்சு. அப்ப எக்ஸாம் எவ்வளவு? 5. இப்போ எவ்வளவு பங்கு லாபம் கம்பெனி கொடுக்குது? 5 ரூபா. அப்ப பங்கு சந்தையின் விஷயம் லேசா கஷ்டமா? லேசி. பச்சைத்தாண்டி என்னடா லேசி சார். நல்லா கிளீனா எடுக்கலாமா? ஓ அப்ப இனி செகண்ட் டேர்முக்கு பங்கு சந்தை வந்தா என்ன செய்யணும்? நீங்க சும்மா நெருப்பு. மெரப்பா எடுக்கணும். வெரி குட். அடுத்த கணக்கு தான் வேணாம் உங்களுக்கு. வீசிடும். சரி. வீசி விட்டுரு. எழுதி வீசி விட்டா ஓ சரி மார்க்ஸ்.